வீட்டில் எந்தெந்த விலங்குகள் இருந்தால் பரக்கத் இல்லாமல் போகும்? உதாரணமாக, பல்லி இருந்தால் பரக்கத் இருக்காது என்கிறார்களே, இது உண்மையான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2290. பதிலளிப்பவர் இம்ரான் கோவையிலிருந்து. ஒருவர் செல்லப்பிராணியாக எதையேனும் வளர்க்கணும்னு நினைக்கிறார். உதாரணமா, ஒரு புறாவோ, ஒரு பூனை, ஒரு கிளி, இது போன்ற ஏதேனும் ஒரு பிராணியை வளர்க்கணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் வளர்த்துக்கலாம். அது அவருடைய விருப்ப வெறுப்பை பொறுத்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா என்ன கவனத்துல கொள்ளணும் அப்படின்னாக்கா, அதை நம்ம வந்துட்டு முறையாக பராமரிக்கிறது. அதுக்கு தேவையான உணவெல்லாம் உணவு, நீர்லாம் கிடைப்பதை உறுதி செய்யணும். இல்லன்னா இது வந்து இதன் காரணத்தினாலேயே உதாரணமா ஒரு பிராணி நம்ம வளர்த்து அதை டார்ச்சர் செய்றோம் அப்படின்னா, அதற்காகவே நரகத்துல நம்ம போய் சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மார்க்கத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னது சரி, புகாரினுடைய 3318வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு பூனை வச்சிருக்கிறாங்க. அந்த பூனைய வந்து கட்டி போட்டுருக்காங்க. அதுக்கு தேவையான உணவு வந்துட்டு சாப்பிடுறதுக்கு அவிழ்த்துட்டாலே போதும். ஆனா கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணனால, அந்த காரணத்தினாலேயே அந்த பெண்மணி நரகத்தில போடப்படுகிறாள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொன்னனால, ஏனோ தானோ செல்லப்பிராணி தானே, இதுக்கும் மார்க்கத்துக்கும் அடிப்படையே இல்ல. இந்த மாரி எல்லாம் இல்லாம ஏதேனும் வளர்க்கிறோம்னா, அதற்கு முறையாக பராமரிப்பை நாம் என்ன செய்யணும்? ஒழுங்கா செய்ய வேண்டும் என்பதை நம்ம முதலாவதாக கவனத்தில கொள்ளணும். அடுத்தபடியாக இந்த பரக்கத்து இந்த பிராணி இருந்தா பரக்கத்து இருக்காது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக எந்த ஒரு செய்தியுமே ஆ ஆதாரப்பூர்வ நபி மொழிகள்ல கிடையாது. அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல அந்த மாரி சொல்லல. அதிகபட்சமா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அ நாய்கள் நாய்கள பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது அது வளர்ப்பதை தொடர்பாக. அறவே வளர்க்கக்கூடாதுன்னு கிடையாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு அ தோட்டந்தொரவு இருக்கு. அத பாதுகாக்கணுங்கிறதுக்காகவோ, வேட்டை நாயாகவோ, இந்த மாரி பாதுகாப்பு காரணங்களுக்காக வளர்க்கிறதுனா, அது வந்துட்டு மார்க்கத்து அனுமதி உண்டு. அது வல்லாத சும்மா செல்லப்பிராணியாக வீட்டுக்குள்ள விடுறது, வீட்ல வந்துட்டு எந்த காரணமும் இல்லாம இந்த மாரி வளர்ப்பதற்கு மார்க்கத்துல வந்துட்டு கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. இத நம்ம அதிகமா அறிந்து வச்சிருக்கிறோம். அதுக்கு கூடுதலா வரக்கூடிய செய்தி என்ன? நாய் குறித்து என்ன வருது அப்படின்னாக்கா, "லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தசாவிர்." அம் எந்த வீட்ல வந்து நாய் மற்றும் அல்லது உருவப்படங்கள் இருக்கிறதோ, அங்க வந்து மலக்குமார்கள் வரமாட்டாங்க, நுழைய மாட்டாங்க என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு செய்தி. 949 இலக்கமாக புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அதிகபட்சமா நமக்கு இருக்கக்கூடிய செய்தியே தவிர, ப அ பள்ளிய பொறுத்தவரைக்குமெல்லாம் பள்ளி இருந்துச்சுன்னா வீட்ல பரக்கத்து இருக்காதுன்னு சொல்லி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட நம்மளால காண முடியல. இது வந்து வெறுமனே ஒரு மக்களினுடைய ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு. இப்போ சில மற்ற மற்ற மதங்கள்ல சில பிராணிகள வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து தரித்திரம். அதெல்லாம் உதாரணமா புறாலாம் வளர்த்தோம்னா தரித்திரம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் அது சொல்வதற்கு மார்க்கத்துல அது பாவமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, ஒரு பிராணி வந்துட்டு நீங்க வளர்ப்பதன் காரணத்தினால நீங்க வந்து அல்லாஹ் பரக்கத்த எடுத்துருவான் அப்படிங்கிற மாரி நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல. எங்கேயுமே நமக்கு சொல்லல. அதனால புறா வளர்க்கிறது, கிளி வளர்க்கிறது இதனால எல்லாம் பரக்கத்து போயிரும் அப்படின்லாம் சொல்வதற்கு அடிப்படை கிடையாது. பள்ளி உட்பட. பள்ளிங்கிறது வீட்ல வந்துட்டு சுத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா, அதனால என்ன செய்யும் வரும். சுத்தம் கம்மியா இல்லன்னா கூட வருதுன்ட்டே வைங்களேன். அதனால பரக்கத்து அல்லாஹ் ஏன் எடுக்க போறான்? பள்ளி வந்துட்டு அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு. அது பாட்டுக்கு வீட்ல வந்துட்டு அது வருது. அது பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம், தொரத்தி விடுவோம், கொல்லுவோம், அந்த மாரி பண்ணுவோம். அவ்வளவுதான் பள்ளி குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கே தவிர, பள்ளி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா பரக்கத்து போயிரும்னா, அல்லாஹ் வந்துட்டு இதுக்கெல்லாம் பரக்கத்து எடுப்பானா? அப்படிலாம் கிடையாது. இதுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே என்ன இல்ல, மார்க்கத்துல கிடையாது. அ இது ஒரு குறிப்பிட்ட பிராணிய சொல்லி பரக்கத்து இருக்குங்கிற மாரி நபி சொன்ன செய்தி உண்டு. அது எதுக்கு வருதுன்னா, ஆட குறித்து வருது. இது இப்னு மாஜா அவனுடைய 2304வது இலக்கத்துல இடம்பெற்றிருக்கு. இத்தஹிது கனமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கா. உம்மு ஹானி அவர்களிடத்துல வந்துட்டு, "நீ ஒரு ஆட நீங்க அ அ நீங்க நீ வளர்த்துக்கொள். அதுல வந்து பரக்கத் உள்ளது." என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதாரபூர்வமான செய்தி இப்னு மாஜா 2304வது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒவ்வொருத்தரும் வாங்கி வளர்க்கணுன்ட்டு இல்ல. அவங்க ஒரு தேவை ஏற்படுது. அவங்க அந்த மாரி சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. எனவே வந்துட்டு நம்ம வளர்த்தால் அதில பரக்கத் இருக்குன்னு அந்த அளவுக்கு நமக்கு இருக்கே தவிர, மத்தபடிக்கு இந்த பிராணி நீங்க வளர்த்தீங்கன்னா, இதனால அல்லாஹ்வுடைய பரக்கத்தே இல்லாம போயிடும். அப்படிங்கிற மாரி எல்லாம் நேரடியாக நபி சொன்ன ஒரு செய்தி வந்துட்டு மார்க்கத்தில இந்த மாரியான குறிப்பு கிடையாது. எனவே இந்த மாரி நம்புவதோ, அதற்கேற்ப செயல்படுவதோ என்பதோ ம எ ஒரு முஸ்லிமுக்கு அழகான ஒரு செயல் கிடையாது. கூடுதலா பரக்கத்து வேணும் அப்படின்னு நெனச்சோம்னா, மார்க்கத்துல இன்னின்னது விஷயங்கள் செய்தா பரக்கத்து கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யலாம். உதாரணமாக, பல பயான்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி சொன்ன ஹதீஸ் என்ன? எளிமையான திருமணம் செய்தால், எளிமையான திருமணத்தில பரக்கத்து இருக்குங்கிறாங்க. அத நம்ம செய்றோமா? செய்றதில்ல. சஹர் உணவு உண்பது பரக்கத் அப்படின்ற கருத்துல நபி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பரக்கத்து எதனாலலாம் கிடைக்கும்ன்ட்டு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாரியே செயல்கள நம்ம செய்யலாமே தவிர, அதை தவிர்த்து விட்டு இந்த பலி வந்துச்சுன்னா பரக்கத்து இருக்காதெல்லாம் நம்ம நம்புறது, அதற்கேற்ப செயல்படுவது என்பது தவறான விஷயமா இருக்கு.